மீனராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையில மீனராசிக்கு எப்படி இருக்கும்? மீனராசி அப்படிங்கிறது ஜலராசி, உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏழரை சனி ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இந்த குரோதி வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் மீனராசி பொறுத்த அளவுக்கு? ஸோ ஜலராசி உள்ள நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ஸோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, சில விஷயங்கள் அவசரப்பட்டு சில டிசிஷன் எடுத்துட்டீங்க இந்த 2-3 மாசத்துல. எடுத்தாச்சு. எப்போ எடுத்தீங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆயிடுத்தா? இந்த 6 மாசம் ஆயிடுத்தா? இதுல இந்த கடைசி 3 மாசத்துல சில டிசிஷன் எடுத்துட்டீங்க, தவறான சில டிசிஷன் எடுத்துட்டீங்க. ஸோ இது நீங்க தவிர்த்திருக்கலாம், சில விஷயத்த யோசிச்சு ஜாதகம் பார்த்து எடுத்திருக்கலாம். ஸோ இந்த புரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டீங்க, சரி பரவாயில்ல விட்டுருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அமோகமா இருக்கும். ஸோ ரேவதி நட்சத்திரம் மீனராசி அமோகமா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, இப்போ புதுமனை புகு விழா பண்ண போறீங்க, உண்டா இல்லையா? பண்ண போறீங்க. புது வீடு கிரக பிரவேசம் பண்ண போறீங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் செய்ய போறீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம்லாம் கூடி வந்திருக்கு, திருமணம் பண்ண போறீங்க. புத்திர பாக்கியம் போன வருஷத்துல இந்த வருஷத்துல அந்த குழந்தை சந்தான பாக்கியங்கள், ட்வின்ஸா பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. ஸோ ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அந்த வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் லேடிஸுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு அந்த அபார்ஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல மீனராசி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய குரோதி வருஷம் சுபமான ஒரு காலம்தான். சுபமான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மாதங்களாக அமையக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஆவணி, புரட்டாசி போக ஐப்பசி நல்லா இருக்கும். கார்த்திகை, மார்கழி, இப்போ தை மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி பொறுத்த அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். மதுரை மீனாட்சி அம்மனை எவ்வளவுக்கு மீனராசிக்காரங்க வழிபடுறாங்களோ அவ்வளவுக்கு ஒரு படி மேலதான் இருப்பாங்களே தவிர குறைய மாட்டாங்க. சரிங்களா? ஒரு படி மேலதான் இருப்பாங்க தவிர குறைய மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது மீனராசி. ஸோ அப்ப இந்த மீனராசி பொறுத்த அளவுக்கு குருவுடைய ஆட்சி பெற்ற ராசி மீனராசி. ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் வருமே தவிர, எனக்கு இப்ப நான் சொல்ல இது சில பொது பலன்கள்னு இருக்கும். ஸோ இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. உத்தியோகத்துல நல்லா இருக்கும், உத்தியோகத்துல அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸோட நல்லா போவீங்க. வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய வர்த்தக நிறுவனம் அமோகமா இருக்கும். பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் அப் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்குங்க. அதே போல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வாங்குறது விற்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் உண்டு, வாங்கலாம். புதுசா ஒரு வாகனங்கள் வாங்கலாம், புதுசா ஒரு பூமி மங்கள யோகம் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ அதே போல பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா குரு பகவான் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறப்பான வழிபாடு. குரு பகவான் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும் போது சிறுவாபுரி போயிட்டு வாங்க. ஸோ வல்லக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது உப்பு வரமிளகா சொல்றால தலையை சுத்தி போடுங்க. வெளியில போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க. உடல்நிலை பாதிப்பு, உடல் சோர்வு, மனசோர்வு ரெண்டுமே கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயமும் கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க. வாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. யோசிச்சு வாங்குங்க. இதை நம்மளால சமாளிக்க முடியுமா, இப்ப இது வாங்கினா நம்மளால சமாளிச்சு இதை கட்ட முடியுமா அப்படின்றத யோசிச்சு, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு வாங்குங்க. நிறைய வட்டி கொடுத்து வாங்கி சிரமப்படாதீங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. எப்ப 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 எப்பன்னு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது டாப் மோஸ்ட் ராசி, இது டாப்புக்கு டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம ஜாதகத்துல நமக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குதோ அதுதான் நமக்கு டாப். சரிங்களா? அதனால இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கணும். மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும்போது போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கால பைரவருக்கு பாத்தீங்கன்னா எப்ப டைம் கிடைக்குதோ அரளிப்பூ, செவ்வாழை பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ஸோ சிறப்பா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களா, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய்னால அபிஷேகம் பண்ணுங்க. நல்ல பியூர் செக்கெண்ணெய்னால சனி பகவானுக்கு வளர்பிறையில உங்க ஜென்ம நட்சத்திரத்துல அபிஷேகம் பண்ணுங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம், நல்லெண்ணெய் சாற்றி கருப்பு வஸ்திரம் சாத்தி பண்ணுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்.
அதே போல தில்லானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து எள்ளு சாதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தில்லானம் எள்ளு சாதம் நீங்க நைவேத்தியம் பண்ணி கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோபூஜை பண்ணுங்க, சுமங்கலிக்கு பூஜை பண்ணுங்க, சுமங்கலி பிரார்த்தனை செய்யுங்க. சுமங்கலிக்கு வந்து, அதாவது சுமங்கலி என்ன வந்து எப்படி செய்றீங்கன்னா, வீட்டுக்கு யாராவது ஒரு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சுமங்கலியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு, இந்த குழந்தை இல்லாதவர்கள், இந்த திருமணம் ஆகாதவர்கள், அந்த அந்த மாதிரியானவர்களை கூப்பிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த குரோதி வருஷம் நல்லா சிறப்பா இருக்கும். அவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஆண்டாக அமையும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மீனராசி பொறுத்த அளவுக்கு அமோகமாக இருக்கும். கருப்பு, சிகப்பு, கரு நீலம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு சம்பந்தமான ஐட்டம் உள்ளுக்கு சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய் கூடியமான வரைக்கும் தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும், கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்சதெல்லாம் இது நார்மலா நீங்க சாப்பிட்ற உணவு விஷயத்துல இது பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டாவும் சாப்பிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அதே போல இந்த கல் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க, கிட்னில கல், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ரொம்ப நிறைய யோசிக்காதீங்க, ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. மெடிடேஷன் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, மனசு அமைதியா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா குரோதி தமிழ் வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். சுபம்.